தவறிப்போன விஷயங்கள் ஒன்று நடந்து முடிஞ்சிட்டா அதை அப்படியே விட்டுறணும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை தவிர தவறிப்போன எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடுங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் செஞ்ச பாவங்களை நீங்கள் நினச்சி வருந்தி கண்ணீர் தூளி சிந்தி எல்லா இடத்துல தௌபா செய்யணும். அதை நினைங்க, அதுக்காக அழுங்க. மீண்டும் நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி எல்லா இடத்துல நீங்கள் போய்த்து எல்லா இடத்துல எல்லா இடத்துல போய்த்து நீங்கள் முறையிடுங்க. ஆனால் அங்கே நடந்தது இங்கே நடந்தது. சில பேர் தானாக வலிகளை வெளியே எடுத்துக்கொண்டு வருத்தப்படுகிறார்கள். இது ஹராம். ஏதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்கு நடந்திருக்கும். ஒரு சோக பாட்டை போட்டு பார்த்தீங்களா, இதை கேட்கும் பொழுது இது ஹராம், கூடாது. நீங்களா உங்களோட கவலையை புதுப்பிக்கிறீங்க. இந்த ஸ்கூலில் நடந்த அந்த சம்பவம் இந்த சம்பவம் இப்படி கவலைக்குரிய விஷயம், அவர் மௌத்தா போனார், அந்த சார் இருந்தார், இப்படி கூடி பேசுறது இது ஹராம், கூடாது. கவலைகளை புதுப்பிப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. நடந்த ஒரு கவலையை கூட நீங்க கவலைப்படக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. நாங்களா கூடிக்கிட்டு பார்த்தீங்களா 10 வருஷத்துக்கு முன்னுக்கு எங்கட வாப்பா ஏன் பேசணும், இதை வாப்பா மௌத்தா போனா எல்லாம் நானா நடந்துருச்சு, துவா செய்யுங்க. வாப்பா மௌத்தா போனா அவர் இப்படி செஞ்சாரு, ஏதாவது நல்லதை ஞாபகப்படுத்தி துவா செய்யறது வேற விஷயம். இது சும்மா கவலையை புதுப்பிச்சு கொள்றது. ஏதாவது ஒரு பாட்டை போட்டு அந்த கவலையை புதுப்பிச்சு கொள்றது, இருக்கிற கஷ்டங்களை இன்னும் டபுள் ஆக்குறது. அல்லாஹ் இதை தடுத்திருக்கிறான். சும்மா வீணா பேசுறது. நிறைய பேர்ட்ட உள்ள பெரிய பலவீனம் இந்த பழைய விஷயத்தை நினைச்சு பார்த்தீங்களா, 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எப்படி தான் இருந்தால் என்ன, இப்போ நல்லா தானே இருக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த நாளைக்கு எப்படி வாழணும் திட்டமிடுங்க, அமல் செய்யுங்க, இபாதத் செய்யுங்க, உங்களை திருத்திக்கிட்டே போங்க. அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய வழிமுறையில் நீங்கள் செல்லுங்க. ஏற்கனவே நாங்கள் பார்த்தீங்களா, நாங்கள் எப்படி தெரியுமா இருந்தோம் 15-20 வருஷத்துக்கு முன்னுக்கு, நாங்கள் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம். பாவத்தை ஏன் சொல்றீங்க? அது ஒரு பெருமை. பாவத்தை சொல்றது பெருமையா மாறிட்டு, நாங்கள் எல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னுக்கு நாங்கள் இப்படித்தான் இருந்தோம், நாங்கள் களவு எடுத்தோம், அது மதுபானம் குடித்தோம், இப்படி கொடுத்தோம், இப்போ இப்படி இருக்கிறோம். ஏன் அதை சொல்றீங்க? அல்லாஹ் மறைச்சது ஏன் வெளிப்படுத்துறீங்க? அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் இப்படி சொன்னீங்கண்டா. அப்ப எதெல்லாம் தவறி போச்சுதோ, நேத்து நடந்தது, முந்தானத்து நடந்தது, 10 வருஷத்துக்கு முன்னுக்கு நடந்தது, கவலைகளை புதுப்பிக்க கூடாது. சிலர் என்ன செய்வாங்க, பெருநாள் வந்துட்டா கபருக்கு போவாங்க. பெருநாளே சந்தோஷமா இருக்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதிச்சிருக்குது. இவங்க கபருக்கு பக்கத்துல போய் அழுதுகிட்டு வருவாங்க. இது ஹராம், பிதா, கூடாது. இது அதை ஒரு வழிமுறையாக ஆக்கி வச்சிருக்காங்க. என்ன வாப்பா பாருங்க போய்த்தாரு, போன வருஷம் நல்லா இருந்தாரு, இப்படி இருந்தாரு போய்த்து நல்ல சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள் அப்படி ஒரு அமலாக மாத்தி கபிரிஸ்தான்ல போய்த்து அழுவாங்க. இது ஏன் இஸ்லாம் சொன்னதா? ரசூலா செஞ்சாங்களா? எல்லா நாளும் போங்க, பெருநாளைக்கு ஏன் போறீங்க? அதே மாதிரி ஒரு கல்யாணம் வந்துக்கிட்டா சும்மா பழைய ஞாபகங்கள், பழைய இது, நீங்க ஏதாவது பேசுறீங்க, நல்லதை ஞாபகப்படுத்துறீங்க, துவா செய்றீங்க, நல்ல பெருமதியான வரலாறுகள், சஹாபாக்கள் வரலாறு சொல்றோம், கவலை வருது, அது வேற விஷயம், அது ஈமான், நல்ல விஷயம். இது சும்மா சம்பந்தமே இல்லாம பாருங்க, அந்த டைம்ல நாங்க இப்படி இருந்தோம், எங்கட புள்ள அப்படி இருந்தது இப்படி இருந்தது, தேவையில்லாத விஷயங்களை. ஸ்கூல் நாங்க நண்பர்கள் 50 வருஷத்துக்கு போறோம், 20 வருஷத்துக்கு போறோம், 40 வருஷத்துக்கு போறோம், ஒன்று சேர்ந்து இருக்கிறோம், அப்படி நடந்தது, அங்க இப்படி நடந்தது, இதனால இப்படி ஒரு பாதிப்பு, எல்லாம் கொஞ்சம் நேரம் அழுகிறது, இதெல்லாம் ஏன் எதுக்கு? இஸ்லாம் இப்படி சொல்லியிருக்குதா? இது ஹராம், கூடாது. உங்களோட மகிழ்ச்சியை நீங்களாக குழி தோண்டி பிதைக்கிற விஷயம்தான் இது. எனவே தவறி போனதை நீங்க விடுங்க. ஆனா செஞ்ச பாவமாக இருந்தா அல்லாஹ் இடத்துல தௌபா செஞ்சு, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, யா அல்லாஹ் நான் உன்னுடைய பாதையில நான் நேரான முறையில மௌத் வரை இருக்கிறேன்னு துஆ கேட்டு போயிட்டே இருங்க.